வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். எல்லாரும் டிபார்ட்மெண்ட்டை வந்து சின்சியராக தேடிட்டு இருப்பீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா விசாரிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க லைஃப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடியது உங்க டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப கவனமா விசாரிச்சு எடுங்க அப்படிங்கறதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நம்ம பாத்தீங்கன்னா பொதுவாக டிஎன்பிசி குரூப் 4ல வரக்கூடிய துறைகளை ஒரு 2 டைப்பா பிரிப்பாங்க. ஒன்னு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, அடுத்தது ஸ்டேட் சீனியாரிட்டி. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில எந்தெந்த துறைகள்லாம் வருது அப்படின்னு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி தான். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில பார்த்தீங்கன்னா ஒரு 6 துறை மட்டும் தான் இருக்குது. அப்போ மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டேட் சீனியாரிட்டியில வரும். ஸோ அந்த 6 துறைகள் எது எதுலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராம நிர்வாக அலுவலர். இது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் போஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிரபலமான துறை வருவாய்த்துறை. இதுவும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில தான் வரக்கூடிய துறை. மூணாவது பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், அதாவது ஊரக வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, தமிழ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி கீழே வரக்கூடிய துறை. நாலாவது பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து, அதாவது டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க, பேரூராட்சி துறை. அஞ்சாவது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். அக்ரிகல்ச்சர்லயே பொதுவா ரெண்டு டைப்பா சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில வரக்கூடியது. ஸ்டேட் சீனியாரிட்டிலே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று உண்டு, அது ஸ்டேட் சீனியாரிட்டி. ஆறாவது துறை பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி, நீதித்துறை, பிரபலமான துறை நீதித்துறை. ஸோ இந்த 6 தான் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில வரக்கூடிய துறை. பொதுவா நீங்க டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணும் போது இதை வச்சு நீங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா ஒர்க் நல்லா ஃப்ரீயா இருக்கணும், நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, இந்த 2 ஆப்ஷன் வச்சு எடுப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டி. நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் வேணும், எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்திலே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் சீனியாரிட்டியில நல்ல நல்ல துறைகள் இருக்கும், ஆனா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்கும். அவங்க மைண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு கண்ணை முடிட்டு வேலை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எவ்வளவு வேலை கஷ்டப்பட்டாலும் ஊர்ல இருந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கறதோட மேல ஒர்க் லோடு இருந்துச்சுன்னா உங்களால எதுக்கடா இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தோம் அப்படிங்கிற நிலைமைக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு நீங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டி இந்த ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு தயவு செய்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில போஸ்ட் எடுத்தீங்கனாலும் டெய்லி நீங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து போறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நீங்க எந்த மாவட்டத்தை சூஸ் பண்றீங்களோ, எந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்றீங்களோ அந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா பெரிய மாவட்டமா இருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு உள்ள எங்கனாலும் உங்களை போஸ்ட் போடலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எடுத்த நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல பக்கத்திலேயே ரூம் எடுத்து தங்கி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் இருக்கும்போது டெய்லி போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும். பஸ் வசதி இருக்காது, டிராவல் டைமும், உடம்பு டயர்டாகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சோ அங்கேயே ரூம் எடுத்து அங்க டிபார்ட்மெண்ட் பக்கத்திலேயே இருந்துக்குவாங்க. சோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எடுத்தோம்னா நம்ம வீட்டுல இருந்தே நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைச்சு நீங்க எடுக்காதீங்க. நல்ல துறை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஃப்ரீயா இருக்குதா, ஒர்க் லோடு கொஞ்சம் கம்மியா இருக்கிற துறை அப்படின்னு பாருங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலை பார்க்கணும், அது உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி ஒரு மென்டல் டார்ச்சர் நமக்கு வேலை பார்க்க முடியாது. அதனால நல்ல துறையா, நிம்மதி இருக்குமா, அடுத்த நாள் வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும். வெறுமனே டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டி வச்சு எடுத்து தயவுசெய்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாங்க. சரியா? கவனமா டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்க லைஃப்ல. இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி.